சென்னை அம்பத்தூர் பகுதியில் பசுவை தேசிய தெய்வமாக அறிவிக்க வலியுறுத்தி பசுவதை அமைப்பினர் வட்டாட்சியர் மற்றும் மண்டல அதிகாரியிடம் மனு அளித்தனர். தேசிய மற்றும் கலாச்சார பாதுகாப்பு இயக்கத்தை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் சென்று இந்த மனுவை அளித்தனர். நாடு முழுவதும் பசுவதையை தடுக்க சிறப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றும் பசுவை பாதுகாக்கப்பட்ட உயிரினமாக அறிவிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்தனர். மேலும் சாலைகளில் சுற்றித் திரியும் பசு காளைகளை பராமரிக்க கூடுதல் கோசாலைகள் அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஏப்ரல் 27 முதல் ஜூலை 27 வரை மாநிலம் முழுவதும் மனு அளிக்கும் போராட்டம் நடைபெறும் என தெரிவித்தனர். பசு ஒரு தெய்வமா லட்சுமியா வணங்குறோம். அந்த வணங்குற கடவுள் எங்களுக்கு யாரும் அதை பண்ணக்கூடாதுங்கிறதுனாலதான் நாங்க அடிக்கடி இதுக்கு முன்னாடி நாங்க தெரியப்படுத்தியிருக்கோம். இருந்தாலும் அதை சட்டப்பூர்வமா அதை ஆக்கல. இது தேசிய விலங்குகளை ஆக்கி அந்த விலங்கு நம்ம பசுமாடை நாங்க தெய்வம் வணங்குற மாடை யாரும் வெட்டக்கூடாது, யாரும் அதை கொடுமைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி நாங்க இப்போ ஒரு மனு கொடுத்திருக்கோம். இந்த மனு எதற்காகன்னு சொன்னா நிறைய பசுக்கள் விவசாயிகள் அதை ஊக்கப்படுத்துறாங்க. ஆனா பால் இதெல்லாம் எடுத்து அவங்களை ஊக்கப்படுத்தி அவங்க விவசாயிகளுக்கு கொடுக்கலாம். ஆனா அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன்றாங்க அரசு. அதே மாதிரி ரோட்ல நிறைய மாடுகள், பசு மாடுகள், காளை மாடுலாம் ரோட்ல இருந்து பொதுமக்களுக்கு இடைஞ்சலா இருக்கு. இதெல்லாம் அரசு ஒரு நடவடிக்கை எடுத்து ஒரு கோசாலை அந்தந்த பகுதிகளை ஒரு கோசாலை எடுத்து அந்த பசு மாடுகளை பராமரிச்சு நாங்க வணங்கும் அந்த தெய்வமான லட்சுமியை பராமரித்து பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் செய்தால் இந்த அரசு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க கேட்டுக்கிறோம். ஏன்னா அரசு இது உடனடியாக நடவடிக்கை